கடைசியா எப்போ கோயிலுக்கு போனீங்க? இல்ல கடவுள பத்தி எப்ப நெனச்சீங்க? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்டின்னா 2டே 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்க அப்டின்னா, நான் சந்தோஷமா இருக்கும்போது கோயிலுக்கு போனேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது கடவுள பத்தி நெனச்சேன். நன்றி சொல்றதுக்காக அப்டிங்கிற அந்த ஒரு கான்செப்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, நான் ரொம்ப துன்பத்துல இருக்கும்போது, ரொம்ப நெருக்கடியா இருக்கும்போது, ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது கோயிலுக்கு போனது, கடவுள பத்தி நெனச்சது. அவர்ட்ட வேண்டிட்டு, சில மனுக்கள்லாம் வச்சுட்டு அந்த மாரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த 2 கேட்டகரியுமே இல்லாம 3வது ஒரு கேட்டகரி என்ன அப்டின்னா, கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரா? அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. கடவுள்ங்கிற அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டே கிடையாது. நம்ம எப்படி வாழ்றோமோ அது மட்டும் தான். நம்மள பொறுத்து தான். அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியும் இருக்கு. பட் இந்த ஒரு 3 கேட்டகரிக்குமே ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கணும் அப்படின்னா, ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வைக்கணும் அப்படின்னா, கடவுள் இல்லைன்னு சொல்லல. இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். அந்த மாரி ஒரு பொத்தாம்படையா அல்லது ஒரு பட்டும் படாமலும் பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இல்ல. ஆனா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கடவுள் இருக்காரு. அப்படி இருக்காரு அப்படின்னா எங்க பார்க்க முடியலையே? ஒரு கேள்வி வரும். பார்க்க முடியுமா? முடியாதா? தெரியாது. ஆனா கடவுள கண்டிப்பா உணர முடியும். இது நான் மட்டும் சொல்லல. பிரபு சங்கர் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் காண முடியாததில் உணரப்படுபவரே கடவுள் அப்படின்ட்டு அவருடைய புக்ல சொல்லியிருக்காரு. இதான் அந்த புக். காண முடியாததில் உணரப்படுபவரே கடவுள். இவர் பார்த்தீங்க அப்படின்னா, தினகரன் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி நாளிதழில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த ஒரு பதிவில் கடவுளை பற்றின நிறைய விஷயங்கள் தொகுத்து வழங்கிட்டே இருந்திருக்காரு ஒவ்வொரு வாரமும். அது மக்கள் மத்தியில் பயங்கரமாக ஈர்க்கப்பட்டு நிறைய ஒரு கவனத்தை ஈர்த்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இதை ஒரு புக்காகவே போடலாமே அப்படின்ட்டு நிறைய ஃபீட்பேக்லாம் அதுக்கப்புறமேல் தான் சரி அப்படின்ட்டு ஒரு புக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்காக தொகுத்து வழங்கியிருக்காரு பிரபு சங்கர் அப்படிங்கிறவர். காண முடியாததில் உணரப்படுபவரே கடவுள் அப்படிங்கிற இந்த ஒரு புக்கு தான். இந்த புக்கை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னங்க, ஒரு புக் படிக்கலாமா? ஃபஸ்ட்டு புக்கோட பேசிக் டீட்டெயில்ஸ். இந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா, பக்கா ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு புக்கு தான். ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு புக்கு தான். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புக்கு அது. இட்ஸ் நாட் இங்கிலீஷ் புக், தமிழ் புக் தான். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 சாப்டர்ஸ் இருக்குது இந்த புக்கில். ஆமாம், 100 சாப்டர்ஸ் இருக்குது இந்த புக்கில். 100 சாப்டர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, சில சாப்டர்ஸ் நம்மளால் கொஞ்சம் ரிலேட் பண்ணுற கூடிய ஒரு சாப்டர்ஸாக இருக்கும். சில சாப்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யுனிக்காக இருக்கும். நம்மளை யோசிக்க வைக்கிற சில சாப்டர்ஸாக இருக்கும். நம்மளோட ஆக்ஷன்ஸு, அன்றாடம் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் ஆகட்டும், அந்த மாதிரியிலிருந்து எடுக்கப்பட்ட சில தொகுப்பு தான் இந்த புக்கு. தினகரனுடைய இதிலிருந்து சூரியன் அப்படிங்கிற அந்த ஒரு பப்ளிகேஷன் தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. பிரபு சங்கர் எழுதியிருக்காரு. திஸ் இஸ் ஆல் அபவுட் த புக்கோட பேசிக் டீட்டெயில். புக்கோட இன்டர்னல் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கும்போது ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் தான். பட் இந்த ஸ்பிரிச்சுவல் புக் அப்படிங்கிறதையும் தாண்டி இது என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன் அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சம்மந்தப்பட்டு இந்த புக்கை வடிவமைக்காமல் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இந்த காட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு இன்டென்ஷனை எடுத்து அதுக்காகவே ஒர்க் பண்ணி தான் ரைட் பண்ணியிருக்காரு ஆத்தர். ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயத்தில் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மதம் அப்படிங்கிற அந்த ஒரு இது சார்பை ஒரு சாயல் கொண்டு வராமல் நிறைய ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. எந்த ஒரு மதம் அப்படிங்கிற அந்த சாயல் எல்லாமே ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அன்றாடம் வாழ்க்கையில் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் என்னென்ன இதெல்லாம் சந்திக்கிறானோ, அவனோட ரிலேஷன் ஆகட்டும், அவனுடைய கரியர் ஆகட்டும், அவனுடைய இளம் பருவம், அவனுடைய முதின் பருவம் அல்லது பாலிய பருவம், இந்த மாதிரி ஒவ்வொரு பருவத்திலையுமே அவன் சந்திக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லா விஷயங்கள்லையுமே கடவுளை பற்றி நல்லா உணர முடியும் அப்படின்ட்டு கரெக்டான விஷயத்தில் கரெக்டான நோட்டில் எடுத்து கொடுத்துருந்துருப்பார். அந்த மாதிரி ஒரு புக்கு தான் அது. இந்த 100 சாப்டர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, 100 சாப்டர்ஸை பற்றியுமே கம்ப்ளீட்டாக போய் நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. டெஃபினட்டாக அதை முழுசாகவும் நீங்களும் கேட்க மாட்டீங்க. பட் ஆனால் ஒரு சுருக்கமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு 3 அல்லது 4 டிஃப்ரெண்ட் ஒரு பார்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த 4 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு ஓஷோ சொல்லியிருந்திருப்பாங்க, அருமையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்திருப்பாங்க. ஒரு குழந்தைய 7 வயசுக்குள்ள ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த ஒரு சொட்டை அந்த குழந்தைக்குள்ளே நீங்கள் திணிக்க தேவையில்லை. சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த பூ மலர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு ஓஷோ அழகாக சொல்லியிருந்திருப்பார். 7 வயசுக்குள்ளே ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை குழந்தைக்குள்ளே நம்ம கொண்டு போய் விட்டுறணுமா.
ஸோ அந்த மாதிரி குழந்தை பருவம், அதுக்கப்புறம் ஒரு இளமை பருவம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய கிரகஸ்தம், இந்த கல்யாண பருவம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் முதுமை பருவம். இந்த 4 பருவத்திலையுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பருவம் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் படித்து நான் உணர்ந்துக்கிட்டது வந்து அந்த புக்கிலேருந்து நான் எடுத்துக்கிட்டது தான் வழிய, இந்த புக்கில் அந்த மாதிரி பருவங்கள் அப்படின்ட்டு ஸ்ப்ளிட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. அவங்க வந்து ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் படித்தது என்ன மாதிரி அப்படின்னா, எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒவ்வொரு பருவத்திலையுமே ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளால் உணர முடியும். ஒவ்வொரு பருவம் இப்போ ஒரு குழந்தை பருவம் இருக்குது அப்படின்னா, குழந்தைகிட்ட நம்ம விளையாடுற சம்பந்தம் மூலியமாக என்னென்ன விஷயங்கள் நம்மளால் வந்து கடவுள் அப்படிங்கிற அந்த கான்செப்டை உணர முடியும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு இளமை பருவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வந்து கல்வி ஆகட்டும், அல்லது வந்து ஒரு நண்பர்கள் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அந்த ஒரு நண்பர்கள்கிட்ட நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை, கான்வர்சேஷன்ஸு, அதிலிருந்து நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். அதிலிருந்து கடவுள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எப்படி எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிரகஸ்தம், இந்த வேலை, பணி, கல்யாணம், உறவு, குடும்பம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதிலிருந்து கடவுள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எப்படி எடுத்துக்கிறது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, முதுமை அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்டு, அந்த ஒரு கான்செப்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, சந்நியாசம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் வந்து கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்படி எடுத்துக்கிறது. இந்த மாதிரி இந்த 4 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக பிரித்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் 4 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கில் கிடையவே கிடையாது. இது நான் எடுத்துக்கிட்டது தான், நான் கிரகிச்சுக்கிட்டது. ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த டாக்டரை பற்றின விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஒரு டாக்டர் வந்து, ஒரு மருத்துவர் வந்து எப்படி தன்னுடைய வேலையை திறம்பட செய்தார், அது மூலயமா அந்த பேஷண்ட்ஸ் வந்து அந்த டாக்டரை எப்படி கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சந்நியாசம் நீ போகிற அப்படிங்கும்போது எந்தெந்த விஷயத்துலாம் நீ கடவுளை உணர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் ஆகட்டும், இல்லது வந்து ஆதிசங்கராச்சாரியார் வந்து சொன்ன சில வகுத்த முறைகள், அது அவர் எழுதின புத்தகத்திலிருந்து எடுத்த சில இது தர்மங்களை பற்றி பேசின விஷயங்கள், தானத்தை பற்றி பேசுகிற விஷயங்களாகட்டும், அல்லது வந்து கொடை, வள்ளல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி நீ இறைவன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட், இது எல்லாமே தாண்டி ஒரு எந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையுமே நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி அப்படிங்கிறது ஒன்று வரும். எதுக்காக நம்ம வாழ்கிறோம், நம்ம எத்தனை பேத்துக்கு நம்ம நல்லது செஞ்சோம், நம்மளுக்கே இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி கேள்வி வரும்போது எந்த இடத்துல நம்மளால் கடவுளை உணர முடியும், இந்த மாதிரி சில விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி யாருமே எந்த ஒரு உறவுமே கைவிட்ட ஒரு சமயத்தில், ஒரு கஷ்டப்பட்ட ஒரு காலகட்டத்தில், எல்லா உறவுகளும் கைவிட்ட சமயத்தில் உனக்காக ஒரே ஒரு ஸ்ட்ரென்த் ஆகட்டும், அல்லது ஒளியாகட்டும், அல்லது வந்து ஒரு பவர் ஆகட்டும், உனக்காக பேக் போனாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற காட்டுறதுக்கு உண்டான சில சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து உனக்கே தெரிய வரும். அது நீ பக்குவப்பட தான் அதை உணர முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருந்திருப்பார். அந்த சிம்பிள் அண்ட் சயின்ஸ் தான் கடவுள் அப்படிங்கிறது. ஸோ கடவுளை வந்து நீ உருவம் அப்படின்ட்டு எதிர்பார்க்காம சின்ன சின்ன விஷயங்களில் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் பண்ணுற விஷயங்களில் அவங்கள மூலியமாக இந்த கடவுளை வந்து உன்னால் பார்க்க முடியும் அப்படின்ட்டு அன்பே சிவம் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் கொண்டு போய் தான் அந்த புக்கை முடிச்சிருந்திருப்பார். ஸோ இந்த புக் வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து நான் ஒரு கிறிஸ்பாக நான் முடிச்சிருந்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு சாப்டர்ஸையும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிறனால தான் கிறிஸ்பாக முடிச்சிருக்கேன். ஸோ இந்த புக்கை வந்து நான் படிச்சுக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் எடுத்து இந்த புக்கை கம்ப்ளீட்டாக படித்தேன். ஒரு 2 டேஸ் எடுத்து தான் நான் படித்தேன். ஒரு புக் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மைண்ட் செட் ஆகட்டும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்துச்சு. பட் ஆஃப்டர் த புக் இந்த கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நம்மளுக்கு வந்து கடவுள் ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இந்த யூனிவர்ஸ் ஆகட்டும், அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு பவர் மெக்கானிசம், பவர் ஆகட்டும், ஸ்ட்ரென்த் ஆகட்டும், கடவுள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சொல்லுவாங்கள்ல, கெட்டதுலேயும் நல்லது இருக்குது அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாமே, நம்மளுடைய பர்செப்ஷன் தான் இங்கே எல்லாமே. ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த புக்கை முடித்ததுக்கப்புறம் என்னுடைய மைண்ட் செட் உருவாச்சு. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு நோட் வந்து எனக்கு கிடச்சிச்சு இந்த புக்கை முடிக்கும் போது. ஸோ ஐம் ஜஸ்ட் ரெக்கமெண்டிங், ஓப்பனான ஒரு மைண்ட் செட்டோடு இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய விஷயங்கள் உங்களால் கிராஸ் பண்ண முடியும். இதில் கண்டிப்பாக வந்து மந்திரங்கள், உபன்யாசங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. எந்த ஒரு இடத்துலையும் நீ இந்த மந்திரத்தை சொல்லு, இதை இத்தனை தடவை சொல்லு அப்படின்னா நீ கடவுளை பார்ப்ப, அதெல்லாம் எதுவுமே இந்த புக்கில் இல்லை. ஒரு ஓப்பன் வியூவில் கரெக்டாக ஒரு
ரிலேட்டபுளாக எழுதியிருக்காரு. ஒரு சாமானிய மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு லாங்குவேஜில் தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. ஸோ மறக்காமல் இந்த புக்கை வாங்கி படிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஒரு ஏதாச்சும் சில ரிலீஜியஸ்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ரிலீஜன், ஈவன் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்னாலும் இந்த புக்கை மறக்காமல் எடுத்து கொஞ்சம் நேரம் அப்படி புரட்டி பார்த்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கடவுள் நம்பிக்கை வருமா இல்லையா அப்படிங்கிறது தெரிலங்க, ஆனால் உங்கள் மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு புக்கு தான் இந்த புக்கு. காண முடியாததில் உணரப்படுபவரே கடவுள். டெஃபினட்டாக வாங்கி படிங்க. இந்த புக்கோடைய அமேசான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி வாங்கி படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள், நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு புக்ஸு ஒவ்வொரு ஜானர்லேருந்து எடுத்து படிச்சுட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அந்த படித்து முடிச்சோட அந்த புக்ஸோட ரிவ்யூஸ்லாம் டெஃபினட்டாக ஒவ்வொரு வீக்லேயும் போஸ்ட் பண்ணிடுவேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் புக் படிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த புக்கையும் படிச்சுட்டு ஒரு நாள் ரிவ்யூவோட கூடிய சீக்கிரத்தில் மீட் பண்ணுறேன்.